ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சிறப்புங்க ஐயா. நம்ம கடந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தசாபுத்திகள் சீரிஸ் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எபிசோடாக பண்ணலான்னு விரும்புகிறோம் ஐயா. ஐயா ஒரு ஜாதகம் பார்க்க நேயர்கள் வராங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சு பார்க்கும்போது, அதாவது இந்த ராசி, இந்த நட்சத்திரம், இந்த லக்னம் அப்படிங்கிறத பார்ப்பீங்களா, இல்லை நவாம்சம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்ப்பீங்களா ஐயா? அது எப்படி கண்டிப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இப்ப என்ன தசை நடப்புல இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா லக்னாதிபதியோட அதிக பலம் வாய்ந்தது வந்து தசநாதன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க என்ன லக்னம்? சிம்ம லக்னம். ஓகே, சிம்ம லக்னத்தோட அதிபதி வந்து சூரியன். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து சூரியன் வந்து உங்களுடைய லக்னத்தை அதிபதியாகிய சூரியன் வந்து சனியின் சாரம் பெற்று, அந்த சனி வந்து உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய 12 ராசி கட்டத்துல ராகுவோட சேர்ந்து 6ஆம் இடத்துல எந்த ஒரு திருட்பலம் சுபத்துவம் இல்லாமல் சுப பார்வை இல்லாமல் இருக்கிறார். ஒரு ராகும் சனியும் ஒரு 10 டிகிரி சேர்ந்து மிகவும் பாவத்துவமான காம்பினேஷன்ல இருக்கார். பாவத்துவம்னா நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்போ ரெட்டிங்ல சொல்லிப்பாங்க, தப்புன்னா இப்படி போட்டா ரெட்டிங்ல டீச்சர் சொல்லிச்சாங்கன்னா இது ராங்னு அர்த்தம். அது மாதிரி சனியும் ராகும் சேருவது ஒரு பாவத்துவம். அது 6ஆம் இடத்துல சேர்றது ருணச்சத்ரு பாவம் என்று சொல்லப்படுகிற கடன், நோய், வம்பு, வழக்கு, பிரச்சனை, அது மாதிரி ஒரு சுமாரான பாவத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு டைம் பாம்போட ஜாதகர் பிறந்திருக்கிறார். அது எங்க அந்த டைம் பாம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, அந்த சனி சாரமோ ராகு சாரமோ பெற்று ஏதோ ஒரு கிரகத்தின் தசாபுக்தி நடக்கிறப்ப ஆக்டிவேட் ஆகும். அதுதான் நம்ம கர்மா. அதான் கர்மாவோட டிசைன். அப்படிங்கிறப்ப சூரியனே பாத்தீங்கன்னா ஒரு சனியின் சாரம்னா என்ன? பூச நட்சத்திரத்துல கடகத்துல இருக்காருன்னு வைங்களேன். இருந்து சனியின் பார்வையே ஒரு 10 டிகிரி பெறுகிறார். மகரத்துல இருக்கக்கூடிய 10 டிகிரி இணைஞ்சிட்டாங்க, பார்வை பெறுகிறார். கடகத்துல வந்து சூரியன் இருக்கிறார், சனி மகரத்துல இருக்கிறார். சூரியனும் சனியும் பார்த்துக்கிறாங்க, பார்க்க கூடாது. ஆனா அந்த சனியோட ராகுவும் சேர்த்து இருக்கிறார். அப்படின்னா சூரியனோட கேதுவும் சேர்த்து இருப்பாருன்னு அர்த்தம். இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு சூரிய திசை வருது, எப்படி இருக்கும்? ஆமா, ஏன்னா சூரியனோட ராகு கேதுவே சேரக்கூடாது. அது 10க்கு சனியும் வேற சேர்ந்துருச்சு. ஸோ இதுல குரு பார்வை, ஒரு சந்திரனின் சேர்க்கை, ஒரு சுக்கிரனோட சேர்க்கை அப்படிலாம் இருந்ததுன்னா பரவாயில்ல. ஸோ இல்லை அப்படிலாம் இல்லைங்க, சுக்கிரன் வந்து சூரியனோட தள்ளி தான் இருக்கு, குருவின் பார்வையும் சூரியனுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பொழுது நம்ம சூரிய திசை ஆகும்னா உடனே சிம்ம லக்னக்காரராகிய அந்த நபர், நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த உலகம் கடவுளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கர்மாக்குள்ள வந்தவர் யாரா இருந்தாலும் அந்த கர்மாக்குள்ள வந்துதான் ஆகணும். அந்த 800 கோடி மக்கள் உலகத்துல வாழ்றாங்கன்னா எல்லாரும் வந்து ஆகணும். அதுக்குள்ள வரும் பொழுது அந்த சூரிய திசை வரப்பவே ஜாதகர் டிஸ்டர்ப் ஆவார். அது எது மாதிரி டிஸ்டர்ப் ஆகிறார்? உடல் ரீதியான பிரச்சனைகள் வரப்போதா, மென்டலா ப்ராப்ளம் ஆக போதா, பண ரீதியான ஃபினான்ஷியலா லாஸ் ஆக போதா, அல்லது உறவுகள்ல பிரச்சனை ஆக போதா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கணும். இதுதான் வந்து பொதுப்படையாக மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தசநாதன் எப்படி இருக்கிறார். சரி, தசநாதன் பரவாயில்ல அப்படின்னா அந்த புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனோட அடுத்த வரக்கூடிய அந்தரநாதன் எப்படி இருக்கிறார். இப்போ தசநாதன் வருஷ கணக்கில் இருக்குதுன்னா புக்திநாதன் 3 வருடம் 2 வருட கணக்கில் இருக்கு. அந்தரநாதன் 6 மாதம் 3 மாதம் லெவலில் இருக்கு. சூக்ஷ்மநாதன் 2 வாரம் 3 வாரம் கணக்கில் இருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு வரலாம். அந்த ஒரு நாதர்களும் ஒரு கிரகமும் எந்த அளவுக்கு குரு பார்வை பெற்றிருக்கிறார், எந்த அளவுக்கு சனி பார்வை பெற்றிருக்கிறார், எந்த அளவுக்கு ஸ்தான பலமா இருக்கிறார், எந்த அளவுக்கு திக்பலம் பெற்றிருக்கிறார், எந்த அளவுக்கு திருட்பலம் பெற்றிருக்கிறாருங்கிற முழு அம்சம் 12 வீட்டில் என்னென்ன இடத்துல எப்படி இருக்கிறாங்க, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க, எந்த சாரத்தில் இருக்காங்க, அந்த சாரநாதன் ஜாதகத்துல எங்க இருக்கு, நவம்சத்துல நடக்கக்கூடிய தசை எப்படி இருக்குது, புஷ்கர நவம்சங்கிற சுபகிரகத்தின் வீட்டில் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது, யாரோட சேர்ந்துருக்கிறாங்க, இது எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு ஜாதகர் எந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறார், எப்போ அவருக்கு சரியாகும், எப்போ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வருவார் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். சிறப்புங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த 6ஆம் இடத்துல சனி இருக்காரு. நான் இன்னொரு விஷயம் சொல்றேங்கய்யா. இப்போ குருவே எங்க இருக்காருன்னா குரு பார்த்து சனி இருக்கு, அதாவது குரு வந்து சனியை பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஆதிபத்தியம் கெடுமா, காரகத்துவம் கெடுங்களா? அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உங்க சனி இப்ப நான் சொன்ன அமைப்பிலேயே வந்து அந்த சனியை குரு பாக்குறாரு. ரிஷபத்திலிருந்து குரு 9ஆம் பார்வையா பாக்குறாரா, 7ஆம் பார்வையா பாக்குறாரா? 7ஆம் பார்வையா. நேர டைரக்டா பாக்குறாரு. அப்படின்னா குருவும் சனியால் பாதிக்கப்படுகிறார் இல்லையா? ஆமா. 7ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக 5ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது தப்பு சொல்லுவோம்.
தப்பிச்சிரும். ஏன்னா வந்து குருவின் பார்வை குரு மேல சனியின் பார்வை விழுகாது. விழாது. ஆனா நேருக்கு நேரும் பார்க்கும் பொழுது சனி வந்து பலன் அடைஞ்சு, சனி வந்து பெனிஃபிட் அடைந்து குருவை கெடுக்கிறார். ஸோ அப்படிங்கிறப்ப சில விஷயம் டல்லாக தான் இருக்கும். ஸோ இதனால என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த திருட்பலம், ஸ்தானபலம், திருட்பலம் இதெல்லாம் சேர்த்து வைத்து அந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு, ராசிக்கு கிடையாது, அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று கொண்டிருக்கிறது. இப்ப சிம்ம லக்னத்துக்கு வந்து சனி திசை நடக்குதுன்னா என்ன ஆதிபத்தியம்? 6ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி. ஸோ முதல் அது வந்து சனி திசை எவ்வளவு வருஷங்க? 19 வருஷம். அந்த முதல் 10 வருஷம், அந்த 19 வருஷத்தை 2ஆ டிவைட் பண்ணோம்னா 9.5 வருஷம். அந்த 9.5 வருஷம் எந்த ஆதிபத்தியம் முதல் செய்யும்? கும்பம். 7ஆம் வீட்டு வேலையை முதல் செய்து அப்புறம் 6ஆம் வீட்டு வேலையை செய்யும். அதெல்லாம் நம்ம வந்து துல்லியமா பார்த்து, இப்ப ஒரு ஜோதிடர் வந்து கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணோம்னா, ஒரு வந்த ஜாதகத்துல இப்ப என்ன ஆதிபத்தியம் ஓடிட்டு இருக்குது, இப்ப கரண்ட்ல ரன்னிங்ல என்ன இருக்கு, ஜாதகருக்கு என்ன கர்மாவை கொடுத்து கொண்டிருக்கிறது, தசநாதனுக்கிட்ட கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாரம் தான் புக்திநாதனுக்கு கொடுக்க முடியும். தசநாதனுக்கு அமைப்பு இல்லாதது புக்திநாதனுக்கு கொடுக்க முடியாது. அதே மாதிரி புக்திநாதனுக்கு அமைப்பு இல்லாத அந்தரநாதன் கொடுக்க முடியும். எல்லாமே ஒன்னு தான், சப்செட் தான், அதுக்குள்ளே வரக்கூடியதுதான். ஸோ முதல்ல தசநாதன் என்னென்ன விஷயங்கள் இந்த 19 வருடமா இருக்கட்டும், 7 வருடமா இருக்கட்டும், 6 வருடமா இருக்கட்டும், அதாவது சுக்கிர திசையா இருந்தால் 20 வருடமா இருக்கட்டும், அந்த 20 வருஷத்துக்கு என்னென்ன கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார், ஸ்தானபலம் எப்படி இருக்குது, அந்த கிரகத்துக்கு யாரால் பார்க்கப்படுகிறார், யாரோட சேர்ந்திருக்கிறார், எந்த நட்சத்திரம் இருக்கிறார், அந்த நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறார், எந்த பாவம் முதல் வேலை செய்யும், எந்த பாவம் 2ஆவது வேலை செய்யும், லக்னத்துக்கு ஒரு நண்பரா பகைவரா, எந்த டிகிரியில சேர்ந்திருக்கிறாங்க, நவம்சத்துல எங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது எந்த நேரத்துல வந்து எது நடக்கும், எந்த நேரத்துல எது நடக்கும்னா என்னங்க, என்ன கர்மா ஓடிட்டு இருக்கு, இப்போ எது கரைத்து கொண்டிருக்கிறார், பாவத்துவமான கர்மாவை கரைத்து கொண்டிருக்கிறாரா, நல்ல கர்மாவை கரைத்துட்டு இருக்கிறார். எல்லாமே மிக்சடு தான். எல்லாமே ஒரு 100% பாவத்துவம் கிடையாது, 100% சுபத்துவம் கிடையாது. யாருக்குமே எல்லாமே மிக்சடு தான். ஆனா அதுல பர்சன்டேஜ் எது நல்லா வேரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஒளி தத்துவ பிரகாரம், ஒளி உள்ள கிரகத்தால் சுபகிரகங்களால் தாக்கப்பட்டிருக்குதா, அல்லது சனி ராகு செவ்வாயால் தாக்கத்தில் இருக்குதா, அப்படி இருந்ததுன்னா எந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும், உடல் உபாதை பிரச்சனை கொடுக்குமா, உறவுல பிரச்சனை கொடுக்குமா, வம்பு வழக்குகள் பிரச்சனை கொடுக்குமா, அல்லது கல்யாண பிரச்சனையா, படிப்பு பிரச்சனையா, வேலை பிரச்சனையா, உடல் பிரச்சனையா, எந்த பாவம் அடி வாங்கியிருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாவத்தையும் பார்க்கணும், அந்த பாவத்தோட அதிபதி பார்க்கணும், அந்த பாவத்தோட காரத்துவத்தையும் பார்க்கணும். இத்தனை விஷயங்கள் பார்த்து தான் நம்ம ஓரளவுக்கு ஃபைன் டியூன் பண்ண முடியுமே ஒழிய ஜோதிடத்தை சும்மா பார்த்தோன்னே அருள்வாக்கு சொல்ற மாதிரி சொல்ல முடியாது. ஐயா, இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ ஒரு 6ஆம் அதிபதி தசை நடக்குது, ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியா குருவோட கோச்சாரம் நடக்கும்போது அதுல பாசிட்டிவா சில விஷயம் சொல்றாங்க. ஸோ அது நம்ம குறிப்பிட்டு ஒரு ஜாதகத்துல பொறுமையை எடுத்து வைக்க முடியுமா? கோச்சாரம் நல்லா இருக்கு, அப்போ இந்த தசாபுத்திகள் நம்மளுக்கு ரொம்ப அடி குழுகாது, நம்மளுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நம்பலாமா? அது அதான் இப்போ பார்த்தீங்கன்னா மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய கோச்சாரமும் டிரான்சிட் அஸ்ட்ராலஜியும் மாறவே மாறாத தசாபுக்திகளும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பார்த்தா தான் பலன் வரும். நான் முதல் சொன்ன பாயிண்டோட இதையும் சேர்த்திக்கங்க. ஸோ அப்படி வரும்பொழுது இப்போ தசாபுக்திகள் அவ்வளோ சிறப்பாக இல்லை என்றாலும் கோச்சாரத்தில் குரு 11ஆம் இடத்துல இருக்காரு, ராசியை பார்க்குறாரு, சனி 3, 6, 11 இருக்காரு, கொஞ்சம் நல்ல அமைப்பு இருக்குது, ஆண்டு கிரகமாகிய சனி ராகு கேது குரு அந்த ராசிக்கு நல்லா இருக்கு இப்போ கோச்சாரத்தில். அப்படிங்கிறப்போ அந்த அடி உழுகிறது லேட் ஆகும். ஆனா எப்ப கோச்சாரத்துல டக்குன்னு மாறுதோ, சப்போர்ட் குறையுதோ, இங்க உழுக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு அருமையான தசையா நடக்குது, ஆனா ஒன்றும் நடக்கலைங்களே சாமி அப்படிங்கும் பொழுது கோச்சாரத்துல சப்போர்ட் இருக்காது. ஆனா கோச்சாரத்துல எப்போ அந்த அருமையான ஒரு அமைப்புக்குள்ள குரு, அந்த தசநாதனோட கோச்சாரம் ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றதை பார்த்தா ஒரு நல்ல தசாபுத்தி நடந்தாலும் ஒரு நல்ல தசாபுத்திகள் நடந்தாலும் கோச்சாரம் மூலியமா தான் அந்த பலன் கிடைக்கும். வருதா, சப்போர்ட் இருக்கா இல்லையா, உடனே வருதா, இழுபறியா இருக்கா, கைக்கு வந்தது வாய்க்கு வராம இருக்குதா, எதிர்பார்க்கிற சார் எல்லாம் நடக்குது ஆனா கைக்கு ஒன்றும் செக் வரலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இல்லை செக் வருமா வராதா, அதெல்லாம் கோச்சார அமைப்பு தான். ஸோ உங்களோட பொட்டன்ஷியல் தசாபுக்தி, வெதர் யூ ஹாவ் தட் கெப்பாசிட்டி ஆர் நாட் இஸ் ஷோன் இன் த தசாபுக்தி.
ஆனா வாட் இஸ் த டைமிங் ஆஃப் த ஆக்டிவிட்டி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து 8ஆம் வீட்டு தசை போகுதுன்னு வைங்க, மிதுன ராசிக்காரர் ஆகிய ஒருத்தருக்கு 8ஆம் வீட்டு தசை போகுது. 8ங்கிறது கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் இப்போ சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் ஏதோ ஒன்று ஒரே ஒரு நாளைக்கு கொடுக்குற, ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாரோ ஒரு நாளைக்கு லாஸ் பண்ணுறாருன்னு ஓடிட்டு இருக்குது. கரெக்டாக கோச்சாரத்தில் குரு 12ஆம் இடத்துக்கு வராருன்னு வைங்க. 12க்கு வந்து விரயபாவத்துக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, புரியுதுங்களா? 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்போ படபடன்ட்டு அவருக்கு வந்து இறக்கம் வந்துடும், விரயம் ஆகிடும். கொஞ்சம் அப்படியே ஒரு நாளைக்கு சம்பாதிக்க ஒரு நாள் விடுறதுங்கிறது பெரிய லாஸ் ஆகாமிக்கும். அப்புறம் விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் பண்ணுவாங்க. கடைசியாக குருவோட பயிற்சி வரைக்கும் ஓட்டுவாங்க. ஓட்டு திரும்பி பார்க்குறப்போ பல மடங்கு வெற்றிருப்பாங்க. நமக்கு தெரியாமையே மூவ் பண்ணுவேன். ஏன்னா இதே வந்து உனக்கு குரு ராசிக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்க, 12ஆம் இடத்துல இருந்து, நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோம், நாம லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை விட்டுட்டோம் அப்படிங்கிறது அந்த நானோதையும் அப்பதான் வரும், பல்ப் எரியும் அப்பதான். அதுக்கப்புறம் ஐயோ இதுக்கு மேலே முடியாதுடா சாமி அப்படின்ட்டு டோட்டலாகவே மாறி பேசுவாங்க. சார் போதும் சார், எனக்கு இதே உண்மையில் தொடவே மாட்டேன் சார், இது இப்போ அப்படி போவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்துடலான்னு தான் போவாங்க. ஸோ அந்த எண்ணங்கள் மாற்றங்கள் எப்படி வருது? கோச்சாரம். ஆனால் அது தசாபுக்திகள்லாம் மெயின் என்ன கொடுக்கக்கூடியது தசாபுக்தி தான். அது எப்படி கொடுக்க போகுது, எந்த நேரத்தில் கொடுக்க போகுது, எப்போ நிறுத்த போகுது, எப்போ நல்லது பண்ண போகுது, எப்போ கெட்டது பண்ண போகுதுங்கிறது கோச்சாரத்தை வச்சு தான் அந்த அமைப்பு வருதுங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது தான் நமக்கு பலன் வரும். அப்படி தான் கடவுள் டிசைன் பண்ணியிருக்கிறார். சும்மா தசாபுக்திகளை வச்சு அதனால தான் 30 மாதத்துக்கு வரைக்கும் தான் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பார்க்கணும் துல்லியமாக. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த 30 மாதத்துக்கு அப்புறம் சனி எங்கே இருக்கிறார், குரு எங்கே இருக்கிறார், ராகு கேதுக்கு மாறி எங்கே போகிறாங்க, இவங்க எங்கே போகிறாங்க, குரு அந்த சுக்கிரன் செவ்வாய் சூரியன் அது மாதிரி மாத கிரகத்தின் பயிற்சியும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். அதனால தான் வந்து ஒரு 30 மாதங்கள், அதாவது ஒரு 3 ஆண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பலன் தான் ரொம்ப துல்லியமாக நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த டைமில் தான் நம்ம வந்து அடுத்து துல்லியமாக பார்க்கணும். சில பேர் சார் நான் 60 வயசில் எப்படி சார் பண்ணுவேன் அப்படின்னு 30 வயசுல கேட்பாங்க. முதல்ல 60 வயசுக்கு உலகம் இருக்கான்னு பார்ப்போம். இனி சில பேர் மரணம் எப்படி இருக்கும், படுத்துட்டு இருக்கும் போதே போயிருவானா, இல்ல வெளியே அவமானப்பட்டு இதாகணுமா, கூட்டம் நல்லா இருக்குமா, இப்படி கேக்குறாங்க. ஏதோ திருவிழாக்கு போன மாதிரி கூட்டம் நல்லா. எவ்வளவு நுணுக்கமான விஷயம். கடவுள் அவ்வளவு ஈஸியா எல்லாத்துக்கும் சொல்லிடுறாரு. ஜோதிடர் என்ன அவர் பெரிய கடவுளா? ஜோதிடரும் மனுஷன் தான். அந்த 8ஆம் பாவம் வழி விஷயங்கள் எப்படி இருக்கு அதை ரொம்ப டீப்பா பார்த்து, அந்த டைம்ல கோச்சாரம் எப்படி இருக்கு, அந்த 60 வயசு 70 வயசுல நடக்கும் பொழுது அந்த அந்த தசையோட கோச்சாரம் எப்படி இருக்கு எத்தனை பார்க்கணும். ஆனா இப்பயே சொல்லுவாங்க நமக்கு ஆயுசு நல்லா இருக்கா, ஓரளவுக்கு தீர்க்கமா இருக்கா, ஆயுசு அல்ப ஆயுசா ஓரளவுக்கு இருக்கா, அது நம்ம பார்க்கலாம். 8ஆம் பாவம் எப்படி இருக்கு, லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரா, பாவ கிரகங்கள் வந்து ஆயுசு பாவத்தில் இருக்குதா, சனிங்கிற ஆயுசை கொடுக்கக்கூடிய கிரகம் நல்லா பலமா இருக்கா, திருட்பலத்தோட இருக்கா பார்த்து ஒரு ஆயுசு இப்படி இருக்கு, ஒரு 70+, 75+, 80+, எந்த தசை மாரகாதிபதி தசைகள் நடுவால வருதா அப்படிலாம் நிறைய அனலைஸ் பண்ணி சொல்லலாம். பட் இப்போ அந்த அளவுக்கு வந்து அது தேவையில்லாதது. அதனாலதான் சொல்றோம், ஜோதிடம் வந்து எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஒரு முடிவெடுப்பதற்கும் வாழ்க்கையில வந்து எளிதாக கரெக்டான விஷயத்துல போய் நமக்கு பிராப்தம் என்னவோ அது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து நாம வந்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதாக ஜெயிப்பதற்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணுமே ஒழிய எல்லா ஃபுல் ஹிஸ்ட்ரி நான் எடுத்து பேக்கெட்ல வச்சுப்பேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரி ஐயா, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணி கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மீண்டும் அடுத்த காணொலியில் சிறப்பான பதிவுகளை பத்தி பார்க்கலாங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி, வணக்கம்.